குட் டே ஃபெல்லஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஆப்ஜெக்ட்ஸில் இருக்கிற பில்ட்இன் ஆப்ஜெக்ட்ஸ், அதில் வந்துட்டு மூணாவது ஆப்ஜெக்ட் ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸில் அப்ளிகேஷன் ஆப்ஜெக்டையும் ரிக்வெஸ்ட் ஆப்ஜெக்டையும் நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்டை பற்றி பார்ப்போம். ஸோ கிளாஸ் 1ல் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ப்ரௌசர்லேருந்து வெப் சர்வருக்கு வந்து ரிக்வெஸ்ட் அனுப்பும், வெப் சர்வர் வந்துட்டு ப்ரௌசருக்கு ரெஸ்பான்ஸை அனுப்பிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட் எதுக்கு பயனாகுது அப்படின்னா சென்ஸ் அவுட்புட் டு த கிளையண்ட்டுக்கு கண்டென்ட் அனுப்பிவிடுறதுக்கு பயனாகிற ஒரு ஆப்ஜெக்ட் தான் வந்து இந்த ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட். ப்ரீவியஸ் ஆப்ஜெக்ட் மாதிரி தான் இதுலேயும் கலெக்ஷன், ப்ராப்பர்ட்டி, மெத்தட் எல்லாமே இருக்குது. ஸோ இதில் இருக்க கலெக்ஷன் என்ன இருக்குது அப்படின்னா குக்கீஸ் மட்டும்தான் இருக்குது. ரிக்வெஸ்ட் ஆப்ஜெக்ட்லேயும் குக்கீஸ் இருக்குது, ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட்லேயும் குக்கீஸ் இருக்குது. ரிக்வெஸ்ட் ஆப்ஜெக்டில் இருக்க குக்கீஸ் என்ன வேலையை செய்யும் அப்படின்னா வந்துட்டு வேல்யூவை ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதில் இருக்க குக்கீஸு வேல்யூவை செட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த குக்கீஸோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரெஸ்பான்ஸ் டாட் குக்கீஸு. ஸோ அதில் வந்துட்டு குக்கி, அதாவது நேம் ஆஃப் த குக்கி, அது உள்ளுக்குள்ள வந்துட்டு ஆப்ஷனல் பேராமீட்டர்ஸ், இந்த கீயும் அட்ரிபியூட்டும் வந்து ஆப்ஷனலாக நம்ம வந்து கொடுத்துக்கிறது. அதுக்கு வேல்யூ நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ கீ செட் பண்ணால் நம்ம வேல்யூ கட்டாயமாக செட் பண்ணிக்கணும். ஸோ இந்த கீயில் சில அட்ரிபியூட்ஸ்லாம் இருக்குது, அதை பற்றி நம்ம அடுத்ததாக நம்ம பார்ப்போம் நம்ம. ஸோ கீ செட் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு அந்த குக்கி வந்து ஒரு டிக்ஷனரியாக ஒர்க் ஆகும். அந்த இதில் இருக்கிற கீக்கு நம்ம வந்து வேல்யூ செட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் இருக்க அட்ரிபியூட்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா நேம், எக்ஸ்பயர்ஸ், டொமைன், பாத், செக்யூர், ஆஸ்கீஸ். ஸோ நேம் என்பது என்ன அப்படின்னா வந்துட்டு இதில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து நேம் ஆஃப் த குக்கி. அடுத்தது இதில் இருக்கிற இந்த நேம் வந்துட்டு கீயோட நேம். ஸோ இந்த வந்து குக்கியில் இருக்கிற கீயோட நேமை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இந்த அட்ரிபியூட் பயனாகுது. எக்ஸ்பயர்ஸ் அப்படின்னா எப்போ வந்து எக்ஸ்பயர் ஆகும்னு சொல்கிறது. டொமைன், எந்த டொமைனில் இது ஒர்க் ஆகும். பாத்து, எந்த பாத்தில் இது வந்து ஸ்டோர் ஆகும். ஏன்னா கிளாஸ் 2ல் இருக்க வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரிக்வெஸ்ட் இருக்கிற குக்கீஸ் வந்துட்டு வேல்யூவை எடுத்து பார்க்குறதுக்கு பயனாகுது. அதே மாதிரி லோக்கல் கேஷில் ஸ்டோர் ஆகும்னு சொன்னோம். இதில் இருக்கிற பாத்து எதில் இருக்கும் அப்படின்னா வெப் சர்வரில் இருக்கிற பாத்தை இதில் நம்ம செட் பண்ணியிருப்போம். ஸோ அடுத்தது செக்யூர், ட்ரூ ஆர் ஃபால்ஸு அப்படின்னு சொல்லி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நான் கலர் பார்த்தீங்கன்னா அந்த 4 வந்து ரெட் கலரில் செட் பண்ணியிருக்கோம். காரணம் என்ன அப்படின்னா தீஸ் ஆர் ஆல் ரைட் ஒன்லி, அதாவது ரைட் மட்டும்தான் பண்ண முடியும், நம்மளால் ரீட் பண்ண முடியாது. பட் இந்த ஆஸ்கீஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா ரீட் மட்டும்தான் பண்ண முடியும், நம்மளால் திரும்ப ரைட் பண்ண முடியாது. ஸோ இந்த குக்கீஸ், அதாவது இந்த கலெக்ஷனில் இருக்க குக்கீஸ் வந்து கொஞ்சம் நல்லா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராம் பார்ப்போம். பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு ரெஸ்பான்ஸ் டாட் குக்கீஸு டைப், இதான் நேம் ஆஃப் த குக்கி. நான் வந்துட்டு கீ வந்து செட் பண்ணுறேன், அதாவது அதுக்கு நேம் வந்து நான் செட் பண்ணுறேன். சாக்லேட் சிப் நான் செட் பண்ணிட்டேன். ஸோ எக்ஸ்பயர்ஸ் ஜூலை 13, 2020 வந்து எக்ஸ்பயர் ஆக போகுதுன்னு சொல்கிறோம். msn.com அதோட வெப்சைட் வந்து டொமைன் வந்துட்டு msn.com, அதோட பார்த்து www/home/ இது வந்து செட் ஆகும். இந்த வேல்யூஸ்லாம் போய் செட் ஆகும். செக்யூராக இருக்குமா அப்படின்னு சொன்னால் ஆமாம் அப்படின்னு சொல்லி நம்ம செட் பண்ணிக்கிறோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் திங்ஸ் ஆர் ரைட் ஒன்லி, ரைட். ஸோ இப்போ வந்து ரைட் ஒன்லிங்கிறதுனால வந்துட்டு இதை வந்து ரன் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், எந்த ஒரு இதுவும் கிடைக்காது. ஜஸ்ட் வந்துட்டு ch2eg09 நான் திரும்ப வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், எதுவுமே டிஸ்பிளே ஆகாது. இட் ஜஸ்ட் கிவ்ஸ் அ blank பேஜ். அப்படின்னா வந்துட்டு ரன் ஆகிடுச்சு, பட் வந்துட்டு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் நம்மளுக்கு இங்கே இதாகாது. வேணால் வந்து we can put some response dot write page worked, ரைட். ஸோ வந்து உங்களுக்கு இது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி காமிக்கிறதுக்காக வந்துட்டு ஒரு லைனை மட்டும் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன். ஸோ பேஜ் ஒர்க்குன்னு சொல்லி இங்கே டிஸ்பிளே ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இந்த பேஜ் ஒர்க் ஆகுது, பட் வந்துட்டு இது எல்லாமே வந்து ரைட் ஒன்லி அப்படிங்கிறதுனால வந்துட்டு we cannot use the right option for these attributes, right. ஸோ ரெஸ்பான்ஸ் அண்டர்ஸ்கோர் குக்கீஸ் டாட் ASPன்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் நான் ஒன்று போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்துட்டு கீ செட் பண்ணியிருக்கோம். அதாவது கீ 1 வந்துட்டு டைப் 1, கீ 2 வந்துட்டு டைப் 2ன்னு செட் பண்ணியிருக்கோம். அதோட நேம் வந்துட்டு இது வந்து சுகரு, ரெண்டாவது இருக்கிறது கோகோனட் அப்படின்னு சொல்லி நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ டிம், குக்கி அண்டு கீ அப்படின்னு சொல்லி நான் டிக்ளேர் பண்ணுறேன் 2 வேரியபிளை. ஃபார் ஈச் குக்கி, அதாவது
ஒரு குக்கிக்கும் வந்துட்டு ரிக்வெஸ்ட் டாட் குக்கீஸ் நம்ம எடுத்து நான் வந்து ஜஸ்ட்டு ரைட் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ வந்து பேராகிராஃப்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத ரெஸ்பான்ஸ் டாட் ரைட்டு பேராகிராஃப் டேக் நான் கொடுத்துருக்கோம். இஃப் ரிக்வெஸ்ட் டாட் குக்கீஸ் பேக்கெட்குள்ளே குக்கி அதாவது நேம் ஆஃப் குக்கி வந்து கீஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் ஒர்க் ஆகும். எல்ஸ் உள்ளே வந்து எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகும். ஃபார் ஈச் கீ இன் ரிக்வெஸ்ட் டாட் குக்கீஸ் ஆஃப் குக்கி அதாவது ஒரு கீயையும் எடுத்து நம்ம இப்போ பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ குக்கி அடுத்தது வர்றது வந்துட்டு கீ, அடுத்தது வர்றது வந்து ரிக்வெஸ்ட் டாட் குக்கீஸ் குக்கியில் இருக்கிற கீயோட வேல்யூவை நம்மளுக்கு வந்து இப்போ எடுத்து காமிக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இதை ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது எப்படி ரன் ஆகுதுன்னு பாருங்கள் நீங்களே. ரெஸ்பான்ஸ் அண்டர்ஸ்கோர் குக்கி அதான் ப்ரோக்ராம் நேமு. இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ என்ன பண்ணுது அப்படின்னா வந்துட்டு குக்கி டைப் 2 வந்துட்டு கோகோனட்டு, டைப் 1 வந்துட்டு சுகரு. ஸோ ரெண்டு இதுவும் சேர்ந்து வருதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ரைட், கரெக்ட் தானே? ஓகே. ஏற்கனவே ப்ரீவியஸாக நான் ஒன்று செட் பண்ணியிருக்கேன்ல, ஸோ அதுவும் சேர்ந்து இப்போ வந்து நம்மளுக்கு வருது. நான் வந்து ரன் பண்ணி காமிச்சேன்ல அந்த ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம், அந்த ப்ரோக்ராமும் இந்த ப்ரோக்ராமும் சேர்ந்து நம்மளுக்கு இப்போ டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது குக்கியோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸே. இப்போ நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து சுகரும் கோகோனட்டு தான் வந்து நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம். பட் வந்துட்டு நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸாக பண்ணோம்ல ஒரு குக்கி, அதாவது சாக்லேட் சிப்புன்னு சொல்லி ஒன்று கொடுத்தோம்ல, ஸோ அதுவும் வந்து இங்கே சேர்ந்து வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. திஸ் இஸ் த பியூட்டி ஆஃப் த குக்கி. ஸோ இப்போ வந்துட்டு நான் இன்னும் வந்து நிறைய வந்து உங்களுக்கு குக்கியை பற்றி நல்லா எக்ஸ்பிளைன்டாக பேசலாம். பட் வந்துட்டு அப்புறம் இந்த வீடியோ வந்து ரொம்ப பெரிய வீடியோவாக மாறிடும். ஸோ நம்ம வந்துட்டு அடுத்த இதுக்கு நம்ம இப்போ போகலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட். மொத்தம் இதில் 5 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. பஃபர், கண்டென்ட் டைப், எக்ஸ்பயர் சப்சல்யூட், ஸ்டேட்டஸ். ஸோ ஃபஸ்ட்டு வர்றது பஃபர். பஃபர்னால் வந்துட்டு இண்டிகேட்ஸ் வெதர் பேஜ் அவுட்புட் இஸ் பஃபர்ட் ஆர் நாட். அதாவது நம்ம ஃப்ளாக் வந்துட்டு ட்ரூவாக செட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா பேஜ் அவுட்புட் வந்து பஃபர் ஆகும். ஃபால்ஸ்ன்னு செட் பண்ணியிருந்தோம்னா பேஜ் அவுட்புட் வந்துட்டு பஃபர் ஆகாது. இதுக்கு ஒரு சாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா வந்துட்டு ஏடிஎம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதாவது ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி வந்துட்டு பணம் எடுக்க வந்து போயிருப்பீங்க பேங்க்குக்கு. ஸோ அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ வந்துட்டு ஏடிஎம் பின்னு கொடுத்துருப்பீங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கொடுத்துருப்பீங்க, அப்புறம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக கரண்ட் அக்கௌண்ட்டான்னு நீங்கள் கொடுத்துருப்பீங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணுறப்போ வந்துட்டு ஏடிஎம் பின்னை வந்து தப்பாக போட்டிங்க அப்படின்னா வந்துட்டு சில ஏடிஎம் என்ன பண்ணும் அப்படின்னா யூ ஹவ் என்டர்ட் தி ராங் பின் அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம் பின்னு தப்பாக போட்ட உடனே வந்து சொல்லிடும். சில ஏடிஎம் என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு ஏடிஎம் பின்னை வாங்கிட்டு கேஷ் வித்ட்ராயல்னு கொடுத்ததுக்கப்புறம் அமௌண்ட்டாக கொடுத்துட்டு சேவிங்ஸ்னு கொடுத்ததுக்கப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஏடிஎம் பின் வந்து தவறு அப்படின்னு சொல்லும். காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த இடத்துல பஃபர் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த பஃபர் எதுக்கு அப்படின்னா வந்துட்டு ஒரு தடவையும் வந்துட்டு சர்வர்கிட்ட போயிட்டு ரெஸ்பான்ஸை வாங்கிட்டு திரும்ப வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு டேட்டா டிராஃபிக் ரொம்ப அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி காரணத்துக்காக வந்துட்டு இந்த பஃபர் கான்செப்ட் வந்துட்டு பயன்படுத்துகிறோம் நம்ம. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ணுறோம். வி ஆர் கிரியேட்டிங் அன் அப்ளிகேஷன். நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு கண்டென்ட்டை வந்துட்டு அதாவது ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி வந்து கண்டென்ட்டை வந்து ரைட் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு தடவையும் வந்துட்டு இந்த ரெஸ்பான்ஸ் ரைட் வந்து கால் பண்ணுறப்பையும் வந்துட்டு கண்டென்ட்டை போய் திரும்ப அனுப்புறதுக்கு பதிலாக வந்து பஃபரில் வந்து எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிவிட்டு எப்போ ஃப்ளஷோ இல்லை எண்டை வந்து கால் பண்ணுறாங்களோ அப்போ வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம கண்டென்ட்டை வந்து அனுப்பி விடுறது மாதிரி செட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இதுதான் வந்து பஃபர் கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட்டு வர்றது கண்டென்ட் டைப்பு. ஸோ நம்ம என்ன கண்டென்ட் வந்துட்டு நம்ம ஃபைலில் வந்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்துட்டு இந்த கண்டென்ட் டைப் வந்துட்டு யூஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு எக்ஸ்பயர்ஸு. ஸோ இந்த எக்ஸ்பயர்ஸ் எதுக்கு பயனாகுது அப்படின்னா வந்துட்டு ஒரு பேஜ் கேஷ் ஆகிருக்குன்னு வச்சுங்களேன், அதாவது CACHED ஒரு ப்ரௌசரில் பேஜ் கேஷ் ஆகிருக்கு அப்படின்னா வந்து அது எப்போ வந்து எக்ஸ்பயர் ஆகணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக. ஸோ ஆக்சுவலி வாட் இட் டஸ் இஸ் ஸ்பெசிஃபைஸ் த லெங்த் ஆஃப் டைம் பிஃபோர் எ பேஜ் கேஷ்டு ஆன் எ ப்ரௌசர் எக்ஸ்பயர்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு we will specify some timing response dot expires equal to 10 minutes வரைக்கும் எக்ஸ்பைரி ஆகாமல் அந்த பேஜ் கேஷ் வந்துட்டு ப்ரௌசரில் ஒர்க் ஆகிட்டுருக்கும். ஸோ இதில் 0 நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து உடனே வந்து கண்டென்ட்லாம் வந்து டெலிட் ஆகிடும். அதே மாதிரி 4-5 பேஜ்லேயும்
நம்ம செட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா வந்து எது வந்து கம்மியான டைம் செட் பண்ணியிருக்கோமோ அந்த டயத்தை அது எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பயர்ஸ் அப்சல்யூட். இது எதுக்கு அப்படின்னா வந்துட்டு சேம் ப்ரீவியஸ் இதுதான் இது செய்யும். பட் இது வந்து கரெக்டான டயத்தில் கரெக்டான டேட்டில் வந்து நம்மளால் பேஜ் கேஷை வந்து டெலீட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இது வந்து ரெஸ்பான்ஸ் டாட் எக்ஸ்பயர்ஸ் அப்சல்யூட் ஈக்குவல் டு மே 31, 2020 அப்படின்னு சொல்லிட்டோம்னா மே 31, 2020 அன்றைக்கி மதியானம் 1:30 15 செகண்டில் வந்து கரெக்டாக வந்து ரெஸ்பான்ஸோட கேஷை வந்து எல்லாத்தையும் ப்ரௌசர்லேருந்து டெலீட் பண்ணி விட்டுரும். ஸோ நெக்ஸ்ட்டு வர்றது ஸ்டேட்டஸ். ஸோ இது ஸ்டேட்டஸ்னால் வந்து ஒரு பேஜ் வந்துட்டு சர்வரில் இருக்கா இல்லையா, இல்லை வந்துட்டு மூவ் பண்ணிட்டாங்களா, இல்லை வந்துட்டு நீங்கள் வந்து அன்ஆத்தரைஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டேட்டஸ் வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். ஸோ ரெஸ்பான்ஸ் டாட் ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு ஸ்டேட்டஸ் டிஸ்கிரிப்ஷன். ஸோ இதான் வந்துட்டு இதோட சின்டாக்ஸ். இது வந்து எதுக்கு பயனாகுது அப்படின்னா we can specify whether the page have been moved or unauthorized. நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க 404 பேஜ் நாட் ஃபவுண்ட்னு வருதுல்ல. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அந்த ரெஸ்பான்ஸில் இருக்கிற ஸ்டேட்டஸ் ப்ராப்பர்ட்டி மூலிமா தான் வந்துட்டு நம்மளுக்கு அந்த இதை வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் இன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட். அண்ட் த நெக்ஸ்ட் இஸ் மெத்தட்ஸ் ஆஃப் த ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட். இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா வந்துட்டு மெத்தட்ஸ், ரைட். மெத்தட்ஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா ஆட் ஹெட்டர், அப்பன் டு லாக், பைனரி ரைட், கிளியர், எண்ட், ஃப்ளஷ், ரீடைரக்ட், ரைட். ஸோ ஃபஸ்ட்டு வர்றது வந்து ஆட் ஹெட்டர். இது என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு it just adds an HTML header with a specified value. இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம ரெஸ்பான்ஸ் டாட் ரைட்டு, ரெஸ்பான்ஸ் டாட் ஃப்ளஷ்ஷு இது எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு வந்து ஒரு ஹெட்ரு டேக்காக வந்து இது வந்து ஒர்க் ஆகிட்ருக்கும். ஸோ இது வந்து ஒரு வந்து ஹெட்ரு ஃபைல் மாதிரி வந்து ஆக்ட் ஆகிட்ருக்கும். மிச்ச ரெஸ்பான்ஸ் டாட் ரைட்டு, ஃப்ளஷ்ஷு இதுக்கப்புறம் வர எல்லாமே வந்து இதுக்கு அண்டர் கண்ட்ரோலில் தான் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இது எடுத்துக்கும். ஸோ இது வந்துட்டு ரெஸ்பான்ஸ் டாட் ஆட் ஹெட்டரு நேம் கொடுப்போம், அதுக்கப்புறம் ஒரு வேல்யூவும் கொடுப்போம் நம்ம. ஸோ ரெஸ்பான்ஸ் டாட் ஆட் ஹெட்டர், இதுக்கு வந்து ஒரு நேமு, அதுக்கப்புறம் ஒரு வேல்யூ. இதுக்கு வந்து ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் இருக்குது. நம்ம வந்துட்டு இதில் இருக்க எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த சாம்பிள் ப்ரோக்ராமுக்கு போகலாம். ஸோ அப்பன் டு லாக் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம என்ன வந்து ஸ்ட்ரிங்கு தரோமோ அந்த ஸ்ட்ரிங்கை வந்துட்டு வெப் சர்வரோட லாக் என்ட்ரியில் வந்துட்டு இது வந்து ஆட் பண்ணிகிட்டே வந்துடும். ஜஸ்ட் ஆட்ஸ் அ string to the end of the web server log entry. ஸோ இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு தடவையும் வந்துட்டு என்னென்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு லாகாக வந்து நம்மளால் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்க முடியும். நான் வந்து பைனரி ரைட் பண்ணியிருக்கேன், நான் இப்போ கிளியர் பண்ணிட்டேன், எண்ட் பண்ணிட்டேன், ப்ளஷ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு இதையும் வந்து நம்ம லாகாக வந்து உள்ளே ஏற்றிக்கிட்டே இருக்கலாம். ஸோ கமா அப்படிங்கிற ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி வந்து நம்ம எத்தனை வேணாலும் நம்ம வந்து இது வந்து கொடுத்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கலாம். அதே மாதிரி மேக்ஸிமம் லென்த் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 80 கேரக்டர்ஸ் தான் வந்துட்டு இதால் வந்து உள்ளே வந்து ஃபீட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வர்றது வந்து பைனரி ரைட்டு. இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு ரைட்ஸ் specified information to the current HTTP output without any character conversion. ஸோ எந்த ஒரு மாறுதலும் இல்லாமல் வந்துட்டு அப்படி பைட்ஸாகவே வந்துட்டு கண்டென்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இந்த பைனரி ரைட் வந்துட்டு யூஸ் ஆகுது. இப்போ ஒரு பிக்சராக இருக்குது அப்படின்னா வந்து அந்த பிக்சரை வந்து அப்படியே அனுப்பணும் அப்படின்னா வந்துட்டு
ரொம்ப வந்து எம்பி வந்து அதிகமாகும். அதே சமயம் பிட்ஸ் அண்ட் பைட்ஸாக மாற்றி நம்ம வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் அனுப்புகிறோம் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப வந்து எளிமையாக வந்து நம்மளால் அனுப்ப முடியும். ஸோ அதுக்காக வந்துட்டு இந்த பைனரி ரைட்டை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வர்றது கிளியர். ஸோ இந்த நேமே நம்மளுக்கு சொல்லுது, இட் ஜஸ்ட் erases any buffered HTML output, ரைட்? ஸோ என்னென்னலாம் வந்து ஏதாச்சும் பெண்டிங்கில் இருந்துச்சுனாலுமே வந்துட்டு அது வந்து எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடும். அதே மாதிரி ட்ரூவாக இருந்துச்சு, அதாவது ரெஸ்பான்ஸ் டாட் பஃபர் வந்து ட்ரூவாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் வந்து இது வந்து ஒர்க் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு இது வந்து ஒரு ரன் டைம் எரரை வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ ரெஸ்பான்ஸ் டாட் கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கால் பண்ண முடியும். ஸோ சி வந்து கேப்ஸு. ஸோ இது மாதிரி நம்மளால் கால் பண்ணி இதை பயன்படுத்திக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வர்றது வந்து எண்டு. இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து இட் ஜஸ்ட் ஸ்டாப் த ப்ராசஸிங் த ஸ்கிரிப்ட் அண்ட் ரிட்டர்ன் த கரண்ட் ரிசல்ட். அதாவது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த எண்டு மெத்தடு வந்து வெப் சர்வர் வந்து ரன் ஆகிட்டுருக்கும்ல, ஸோ அதை வந்து இது ஸ்டாப் பண்ணிடும். ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன கண்டென்ட் இப்போதைக்கு இருக்கோ அதை அப்படியே வந்து பேஜ் அவுட்புட்டாக வந்து வெளியில் கொண்டு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளஷ்ஷு. ஸோ ஃப்ளஷ்னாலும் வந்துட்டு அதே தான் பண்ணும். அதாவது எண்டு என்ன பண்ணுமோ அதே தான் இது பண்ணும். பட் வந்துட்டு இது என்ன செய்யும் அப்படின்னா வந்துட்டு பஃபர்டு அவுட்புட்டை வந்துட்டு இம்மிடியேட்டாக எல்லாத்தையும் வந்து கொண்டு போயிடும். அதே மாதிரி இதுக்கும் வந்துட்டு ரெஸ்பான்ஸ் டாட் பஃபர் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது ஒர்க் ஆகும். ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இது ஒர்க் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட்டு வர்றது ரீடைரக்ட்டு. ஸோ இந்த ரீடைரக்ட்டுங்கிறது ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வந்து இந்த ரீடைரக்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெஸ்பான்ஸ் டாட் ரீடைரக்ட் யூஆர்எல் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு இது ஒர்க் ஆகும். ஸோ ரெஸ்பான்ஸ் டாட் ரீடைரக்ட் யூஆர்எல் அப்படின்னு கொடுத்தோம்னா இது வந்துட்டு அந்த என்ன யூஆர்எல் நம்ம கொடுக்குறோமோ அதுக்கு வந்து இது ரீடைரக்ட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வர்றது ரைட்டு. ஸோ அதே மாதிரி தான். ஸோ இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ரெஸ்பான்ஸ் டாட் ரைட்னா அந்த பேஜில் வந்துட்டு நம்ம கண்டென்ட் ஏதாச்சும் டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னா இந்த ரெஸ்பான்ஸ் டாட் ரைட் மெத்தட் யூஸ் பண்ணி வந்து கண்டென்ட் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்னும் ஈஸியாக புரியும் நம்மளுக்கு. ஸோ ரெஸ்பான்ஸ் டாட் பஃபரை வந்து நம்ம ட்ரூவாக கொடுத்துருக்கோம். ஸோ ரெஸ்பான்ஸ் டாட் கண்டென்ட்டை வந்து text/html நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இயர் சம் டெக்ஸ்ட் ஆன் யுவர் வெப் பேஜ். ரெஸ்பான்ஸ் டாட் ஆட் ஹெட்டரில் வந்துட்டு நேம் வந்து வார்னிங்கு, மெசேஜ் வந்துட்டு எரர் மெசேஜ் டெக்ஸ்ட்டுன்னு இருக்குது. ரெஸ்பான்ஸ் டாட் ரைட்டு மோஸ்டிங்குன்னு டிஸ்பிளே பண்ணுறோம். இயர் சம் மோர் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எலிமெண்டிங் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு வந்து ஒரு பாடியில் நம்ம இது பண்ணுறோம். இயர் சம் டெக்ஸ்ட் ஆன் யுவர் பேஜுங்கிறதும் இயர் சம் மோர் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எலிமெண்டிங் டெஸ்ட்டுங்கிறதும் ரெண்டும் சேம் தான். பட் இந்த இது வந்து ஏஎஸ்பியில் இருக்குது, இது HTMLல இருக்குது. ஸோ ரெஸ்பான்ஸ் டாட் ஃப்ளஷ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ரெஸ்பான்ஸ் டாட் ரைட்டு சம் ஸ்ட்ரிங் அப்படின்னு இப்போ நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை ரன் பண்ணி காமிக்கிறேன் இது என்ன எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ நேம் ஃபைல் 2.asp. ஸோ இது அப்படியே நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இதில் வந்து பாருங்கள், இப்போ ரெஸ்பான்ஸ் டாட் எக்ஸ்பைர்ஸ் இருக்குல்ல, ஸோ இதை வந்து நான் இப்போ உடனே வந்து நான் வந்து எக்ஸ்பயர் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இட் காசஸ் அண்ட் எரர். அதாவது ஏற்கனவே வந்து HTTP ஹெடர் மூலியமாக வந்துட்டு எல்லா கண்டென்ட்டுமே வந்துட்டு ரைட்டப் ஆகிடுச்சு, இனிமேல் வந்து நீ பண்ணுறதால எந்த பிரயோஜனமும் இல்லை, இதுக்கு முன்னாடியே நீ வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ இன்னொரு ப்ரோக்ராம் வந்துட்டு login.html. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா we are just calling the 3_login_expire.asp வந்து கால் பண்ணுவோம். ஃபார்ம் மெத்தட் வந்து போஸ்ட்டில் செட் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ இதில் வந்து 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது, ஒரு சப்மிட் பட்டன் இருக்குது. வேல்யூ நான் ப்ரீ டிஃபைன்டாக கனகு அப்ரூவான்னு கொடுத்துட்டேன். ஸோ பாஸ்வேர்டு வந்துட்டு நேம் வந்துட்டு = pw2, டைப் வந்துட்டு பாஸ்வேர்டு செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டாராவோ இல்லை பாயிண்ட்டுமா நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ ASP ஃபைலில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரிக்வெஸ்ட் டாட் ஃபார்ம் அந்த நேம் கொடுத்தோம்ல யூசர் pwd, அதை வந்து யூசர் pwdன்னு சொல்லி ஒரு வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டோர் பண்ணது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் செக் பண்ணுறேன், கனகு அபூர்வாவாக இருக்கும் பட்சத்தில் நம்மளோட காலேஜ் வெப்சைட்டுக்கு ரெஸ்பான்ஸ் டாட் ரைட்டு வேலிட் யூசர்னு சொல்லி
பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். அப்படி இல்லைன்னா இன்வாலிட் யூசர் 3 லாகின், அதாவது திரும்பவும் பழைய இதுக்கே வா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கால் பண்ணுறோம். அதாவது லாகின் பேஜுக்கே திரும்ப வரத்துக்கு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ login.html. ஸோ இப்போ வந்து நான் லாகின் பண்ணுறேன். ஸோ லாகின் பண்ணோம்னா நம்மளோட காலேஜ் வெப்சைட்டுக்கு இது வந்து நம்ம போகும். இப்போ வந்து இதில் நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். என்னென்னா ரெஸ்பான்ஸ் டாட் ரைட்டு வேலிட் யூசர்னு சொல்லி பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். எதில் அப்படின்னா வந்துட்டு லாகின் எக்ஸ்பை டாட் ஏஎஸ்பியில் நம்ம இது பண்ண சொல்கிறோம். ஸோ அடுத்ததே வந்து ரெஸ்பான்ஸ் டாட் ரீடைரக்ட்டுங்கிறதுனால இதை டிஸ்பிளே பண்ண வித்தின் ஒரு சின்ன மில்லி செகண்ட்ஸ்லேயே வந்துட்டு ஆக்சுவலாக என்ன பண்ணோம் அப்படின்னா அடுத்தது போகிறதுனால நம்மளால் அது வந்து விசிபிலிட்டி வந்து பார்க்க முடியாது. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து ரெஸ்பான்ஸ் டாட் ரீடைரக்ட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் டைம் செட் பண்ணி வந்துட்டு நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணலாமே அப்படின்னு நினச்சப்போ வந்துட்டு கூகுளில் செக் பண்ணுறப்ப தான் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன அப்படின்னா வந்துட்டு வி ஆர் இன் பிட்வீன் த வெப் ப்ரௌசர் அண்ட் த வெப் சர்வர். ஸோ இந்த நேரத்தில் வந்து நான் போயிட்டு ஒரு ஒரு 10 மில்லி செகண்டோ இல்லை ஒரு 100 மில்லி செகண்டோ ஈவன் வந்துட்டு ஒரு 2 மில்லி செகண்டை வந்து நான் வந்து எடுத்துக்கிறதே வந்துட்டு பெரிய தவறுதலாக வந்து முடியும். காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு ஏடிஎம் மிஷினில் இதே கான்செப்டை வந்து அவங்க டிஸ்பிளே பண்ணுறதுக்காக வந்துட்டு நான் வந்து ஒரு 5 செகண்ட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு வச்சுங்களேன். அப்போ யோசிச்சு பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு செகண்டுக்கு நம்ம இந்தியாவில் ஒரு 10 லட்சம் பேர் அதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா 5 செகண்டு இன்ட்டு அந்த மொத்த மக்களோட யூஸ் பண்ணுற மக்களோட டைமும் வந்துட்டு டோட்டலாகவே டேட்டா டிராஃபிக்கில் வந்து இன்க்ரீஸ் ஆகி டோட்டல் சர்வருமே வந்து ஸ்பாயில் பண்ணுறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்கும். இந்த டேட்டா டிராஃபிக்கில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அதாவது வாட்ஸ்அப்பில் வந்துட்டு ஓஆக்ஸ் அப்படிம்பாங்க, HOAXன்னு சொல்லுவாங்க. ரெட்மி மொபைல் ஃபோனை உருவாக்கி யூஎஸ்பி உருவாக்கி 50 பைசாவுக்கு இதை வந்து 10 பேருக்கு அனுப்பிவிடுங்கம்பாங்கள்ல, அது எல்லாமே வந்துட்டு டேட்டா டிராஃபிக்கை தேவையில்லாமல் வந்து விரயம் பண்ணுறதுக்காக தான். ஸோ தட்ஸ் இட் ஃபார் அஸ். இன்றைக்கி வந்து செஷன் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு கலெக்ஷன் பார்த்தோம், அடுத்தது வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் மெத்தட் பார்த்தோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இதை நான் வந்து கொஞ்சம் டைப் பண்ணாமல் விட்டேன். ஸோ நான் வந்து இதை ஃபில் பண்ணி நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். அண்டு மறக்காமல் வந்துட்டு இந்த வீடியோவை வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்க சொல்லுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து கிளாஸ் 1 கிளாஸ் 2 வந்துட்டு படித்ததுக்கப்புறம் இதை பார்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்டே ஹோம் அண்டு ஸ்டே சேஃப் அண்டு தேங்க்யூ ஃபார் லஸ். பாய்.